மனதில் நிற்பவர் யார்? பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். இந்திய திரையுலகில் திருவாங்கூர் சகோதரிகள் என்ற பெயரில் பிரபல நடன நடிகையாக திகழ்ந்தவர்கள் லலிதா, பத்மினி, ராகினி சகோதரிகள். இதில் நடிகை பத்மினி அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்பட பல மொழிகளில் நடித்து இந்தியா முழுவதும் பிரபலமாக விளங்கியவர். 1932 ஆண்டு பிறந்த இவர் 2006 ஆண்டு தனது 74வது வயதில் காலமானார். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் மதுரை வீரன், மன்னாதி மன்னன் மற்றும் சில படங்களில் நடித்திருக்கிறார். நாட்டிய பேரொளி என்று புகழப்பெற்ற நடிகை பத்மினி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அதன் வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. சார், இப்போ நீங்க எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமா, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? He's a great man, great actor, great human being. Because he's எல்லாருக்கும் ஒரு அன்பு, அஃபெக்ஷன் அந்த மாதிரி. அவரை எனக்கு நான் டான்ஸ் பண்ற டைம்ல தெரியும். கோயம்புத்தூர்ல சென்ட்ரல் ஸ்டுடியோல ஸ்டுடியோ இருந்தது. அங்க நாங்க டான்ஸ் போகும்போது நாங்க எம்ஜிஆரை பார்த்திருக்கோம். அண்ட் நல்ல நல்ல ஹிட் படங்கள்ல அவங்களோட ஆக்டர் சான்ஸ் கிடைச்சது. அமெரிக்காவுக்கு போறது முந்தி லாஸ்ட் படம் அவர் கூட தான் பண்ணேன், ரிக்ஷாக்காரன் சொல்லிட்டு. ஸோ எனக்கு போறதுக்கு அவசரம் தெரிஞ்சதுனால அவர் டே நைட் ஒர்க் பண்ணாரு என்ன ஊருக்கு அனுப்புறதுக்காக. பீக் ஸ்டார் கெட்டிங் மேரிட்னு ஆடியன்ஸ் உடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது உங்ககிட்ட? எப்படி பிஹேவ் பண்ணாங்க பப்ளிக்? உங்க கல்யாணம் பப்ளிக் எல்லாம் ரொம்ப கல்யாணம் பண்ணது சந்தோஷம் தான். பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சினிமாவில வரலையேன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம். குருவாயூர் டெம்பிள்ல தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ வி ஹேட் நிறைய ஃபேன்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் விட்டாங்க போல கல்யாண பஸ்ஸஸ். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில பஸ் 10 மணி கல்யாண பஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணேன் எம்ஜிஆரோட. அதாவது ராணி சம்யுக்தான்னு ஒரு படம். அதுல வந்து முக்கியமான சீன் என்ன தெரியும் இல்லையா? தெரியுமா? பிருத்திவிராஜ் சம்யுக்தாவை தூக்கிட்டு போகணும் எங்கதுல குதிரையில. அந்த சீனு கல்யாண பிரெக்னன்டா இருக்கும்போது குதிரை மேல அந்த சீன் எடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி எம்ஜிஆர் என்ன வந்து வெரி அப்செட். ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் திட்டிட்டு இருந்தாரு, பாவம் அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கே. பட் என்ன பண்றது, அது எடுக்கலன்னா ஸ்டோரியே கிடையாது அந்த மாதிரி எல்லாம். இந்திய திரையுலகில் திருவாங்கூர் சகோதரிகள் என்ற பெயரில் பிரபல நடன நடிகையாக திகழ்ந்தவர்கள் லலிதா, பத்மினி, ராகினி சகோதரிகள். இதில் நடிகை பத்மினி அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்பட பல மொழிகளில் நடித்து இந்தியா முழுவதும் பிரபலமாக விளங்கியவர்.
1932 ஆண்டு பிறந்த இவர் 2006 ஆண்டு தனது 74வது வயதில் காலமானார். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் மதுரை வீரன், மன்னாதி மன்னன் மற்றும் சில படங்களில் நடித்திருக்கிறார். நாட்டிய பேரொளி என்று புகழப்பெற்ற நடிகை பத்மினி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அதன் வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. சரி, இப்போ நீங்க எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமா. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இஸ் a great man, great actor, great human being. Because he's எல்லாருக்கும் ஒரு அன்பு, அஃபெக்ஷன் அந்த மாதிரி. அவரை எனக்கு நான் டான்ஸ் பண்ற டைம்ல தெரியும். கோயம்புத்தூர்ல சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்தது. அங்க நாங்க டான்ஸ் போகும்போது நாங்க எம்ஜிஆரை பார்த்திருக்கோம். அண்ட் நல்ல நல்ல ஹிட் படங்கள்ல அவங்களோட ஆக்டர் சான்ஸ் கிடைச்சது. அமெரிக்காவுக்கு போறது முன்னாடி லாஸ்ட் படம் அவர் கூட தான் பண்ணேன், ரிக்ஷாக்காரன் சொல்லிட்டு. எனக்கு போறதுக்கு அவசரம் தெரிஞ்சதுனால அவரு டே நைட் ஒர்க் பண்ணாரு என்ன ஊருக்கு அனுப்புறதுக்காக. பீக் ஸ்டார் கெட்டிங் மேரிட் ஆடியன்ஸ் உடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது உங்ககிட்ட? எப்படி பிஹேவ் பண்ணாங்க பப்ளிக்? உங்க கல்யாணம் பப்ளிக் எல்லாம் ரொம்ப கல்யாணம் பண்ணது சந்தோஷம் தான். பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சினிமால வரலையேன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம். குருவாயூர் டெம்பிள்ல தான் கல்யாணம் ஆச்சு. சோ we had நிறைய ஃபேன்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் விட்டாங்க போல கல்யாண பஸ். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில பஸ் 10 மணி கல்யாண பஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணேன் எம்ஜிஆரோட. அதாவது ராணி சம்யுக்தான் ஒரு படம். அதுல வந்து முக்கியமான சீன் தெரியும் இல்லையா? தெரியுமா? பிருத்திவிராஜ் சம்யுக்தாவை தூக்கிட்டு போகணும் எங்குதுல குதிரையில. அந்த சீனு கல்யாண பிரெக்னன்ட் இருக்கும்போது குதிரை மேல அந்த சீன் எடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி எம்ஜிஆர் என்ன வந்து வெரி அப்செட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் திட்டிட்டு இருந்தாரு. பாவம் அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கே. பட் என்ன பண்றது, அதை எடுக்கலன்னா ஸ்டோரியே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறை